அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மூட நம்பிக்கை என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏனென்றால் முஸ்லிம்கள் மத்தியிலே இறை நம்பிக்கைக்கு பதிலாக பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூட நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கைக்கு எதிரானது. மூட நம்பிக்கை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தின் நோக்கம். இறை நம்பிக்கை என்பது என்ன என்று ஓரளவு முஸ்லிம்களுக்கு தெரியும். இறைவனை சார்ந்த விஷயங்கள், இஸ்லாத்தை சார்ந்த விஷயங்களை நம்புவதற்கு இஸ்லாத்தை ஈமான் என்று சொல்வார்கள். அதான் நமக்கு தெரியும். மக்கள் மத்தியிலே பழக்க வழக்கமான சில நம்பிக்கைகள் இருக்கும். அது அந்த மாதிரி நம்புறது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. பழக்கத்தில் நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்லுவோம். நீங்க ஒரு 1000 ரூபாய் தருவீங்கன்னு நான் நம்பி வந்தேன், இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நம்பிக்கைகளை வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி நம்முடைய பழக்க வழக்கத்தில் சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை வார்த்தை இருக்க, அது ஈமான் சம்பந்தப்பட்டது அல்ல. யாருமே நான் 1000 ரூபாய் நீங்க தருவீங்க, ஈமான் தரமாட்டீங்கன்னு சொல்ல மாட்டோம். நீ நைட்டு 10 மணி வரைக்கும் கரண்ட் இருக்கும் நான் நம்பி இருந்தேன், ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 10 மணி நேரம் கரண்ட் இருக்கும் நான் ஈமான் பண்ணேன், ஆஃப் ஆயிடுச்சு, இப்படி சொல்றது இல்லை. சகஜமா பேசுறது நம்மளுடைய பேச்சுக்கல்ல. பஸ் வர்றது, தண்ணி வரும் நான் நம்புறேன், காலையில 8 மணிக்கு ஈமான் பண்ண தண்ணி வரும், அதுதான் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படி சொல்ல மாட்டோம்னு சொன்னா அது ஈமான் சம்பந்தப்பட்டது இல்லை. தமிழ் மொழியில் நம்பிக்கைங்கிறது சாதாரண விஷயம். ஆனா மார்க்க விஷயத்தில் ஈமான் என்று சொன்னால் அதுக்கு வேற அர்த்தம். சும்மா நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் கிடையாது. சும்மா ஈமான் நம்பிக்கைன்னு சொல்லி பேச முடியாது. உலக வழக்கில் நம்பிக்கை என்று பேசலாம். ஒரு புருஷனை நம்பலாம், ஒரு பொண்டாட்டியை நம்பலாம். அந்த நம்பிக்கை பொய்த்து போகலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன நம்புறீங்க, 100 ரூபாய் தருவேன், நான் தரல, நம்பிக்கை பொய்த்து போச்சு, இதனால ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால ஈமான் பாதிப்போ இஸ்லாத்தை விட்டு ஓடி வருவதோ பயங்கரமான குற்றமா கிடையாது. ஒரு மனிதன் மனிதனை நம்பியது, அவ்வளவுதான். ஆனால் ஈமான் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம். அது நாம் செத்த பிறகு நம்மை நிம்மதியாக சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து வைப்பது ஈமான். நாம் செத்த பிறகு நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து வைப்பது மூட நம்பிக்கை, மூலத்தனமான நம்பிக்கை. இதைத்தான் நீங்க விஷயமா நம்ம பேச போறோம். இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, ஒண்ணு சொல்ல முடியாது. சில விஷயத்தான் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வகையான நம்பிக்கைகள் இருக்கும். அதுல பொதுவான நம்பிக்கை சொன்னா, இந்த பூனை குறுக்க போன காரியம் நடக்காது, இது எல்லா ஊர்லயுமே இருக்கு. பூனை நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம், பூனை குறுக்க போயிருந்தா ஆபத்துன்னு நினைப்பாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. பூனை குறுக்க போனா எலிக்கு ஆபத்து, இவனுக்கு ஆபத்து இருப்பது, இது யோசிக்க மாட்டான். அப்ப பூனை குறுக்க போனால ஆபத்து, இப்படி நம்புறதுனால என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு பெரிய தப்பான்னு நீங்க நினைக்கலாம். பள்ளி கிவிலி அடிக்குது, பள்ளி டக் டக்குன்னு சத்தம் போடுற, டிக் 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 டிக்னு பள்ளி கூட கிவிலி கூட அடிச்சிருச்சு. ஒரு 1000 ரூபாய் கணக்கு கேட்கலாம், ஒரு பொம்பளை பக்கத்து உள்ள கேட்குது, டிக் டிக் டிக்னு அடிச்சா பாத்தீங்களா கிவிலி அடிக்குது, 1000 ரூபாய் கொடுக்க சொல்லலாமா? இப்படி இவன் நம்புறாங்க. அதை கிவிலி அடிச்சா கொடுத்துடணும். இந்த நம்பிக்கையை பத்தி எல்லாம் நீங்க நினைக்க சாதாரண விஷயம் கிடையாது. இது பள்ளி டிக் டிக் கிவிலி அடிக்கிறது, எங்க அடிக்குது, அது பொம்பளை பள்ளிக்கு மெசேஜ் கொடுக்குது, லபி, அது உண்மை. கேள்வி சொல்றேன் நானு. அது சம்பந்தப்பட்ட துறை விஷயங்கள் நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த பெண் கல்வியை சிக்னல் கொடுத்து செய்து மனிதர்களை மாதிரி பாதுகாப்பு கட்டணிக்காரங்க, அது மாதிரியான மேட்டர். இதுல உனக்கு எதை நுழைச்சிட்டாங்கன்னு சொன்னா, இந்த பள்ளி கடவுள் புறத்திலிருந்து நமக்கு சரின்னு சொல்லுது. அப்படி கொண்டு வந்த படங்களை காரணம் இல்லையா? ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறாங்க, யூசுப்ல கொஞ்சம் ஆளுக்கு முந்தி ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறாங்க. எப்படா சொல்றான், அந்த டிக் டிக் பள்ளி சொல்லிடுச்சுதான். அது எங்க கொண்டு உண்டு பாத்தீங்களா? உங்களுக்கு மூட நம்பிக்கையில சாதாரண மூட நம்பிக்கையை சாதாரண கூட நீங்க மூட நம்பிக்கை என்பது ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றதை கடவுள் என்று நம்புகிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், சம்பாதிக்கிறதுக்காக நான் வெளியே போறேன். சம்பாதிக்க வெளியே நான் போகும்பொழுது எனக்கு எவ்வளவு ரிஸ்க் தரணும், எவ்வளவு சம்பாத்தியம் தரணுங்கிறத எனக்கு அழைக்கிறவன் யாரு?
அல்லாஹ் என்று நாம் நம்புகிறோம். அவன் பூனை குறுக்க போனதுனால எனக்கு வர வேண்டிய வராட்டி அல்லாஹ் அந்த ரிஸ்கை பூனை தடுத்து விட்டது. அல்லாஹ்வோட புகழ் கொள்ளுகிறாரு. பூனை இல்ல, நீ சாதாரண நினைக்கிறாத. இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை பாழ்படுத்துவதுதான் மூட நம்பிக்கை. அப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இருக்கு. அது எத்தனை விஷயங்கள், பல விஷயங்கள் எங்க கொண்டு விட்டுறது. இணை வைத்தல் சிறுக்க கொண்டு விட்டுறது. சிறுக்கனா என்ன? ஒரு நீங்க இருக்கவங்க அவர்கள் விலகி இருப்பீங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்களுக்கெல்லாம் சிறுக்கனா என்னன்னு தெரியாது. அதனால சொல்ல வேண்டியிருக்கு. சிறுக்கனா என்னன்னு சொன்னா சாராயம் குடிப்பதை விட பன்னிக்கறி சாப்பிடாத பயங்கரமான குற்றம். அவ்வளவு சாதாரண நினைக்கக்கூடாது. எந்த ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், 1ஆம் நம்பர் சாராயம் குடிக்கக்கூடிய அப்துல் பன்னிக்கறி சாப்பிடுவானா? சாப்பிட அது ஹராம் அப்படின்னு. இது நான் நிறைய சில இடங்களில் பார்த்திருக்கேன். மதுரையில் இந்த சாராய குடிகார மக்கள் இருக்காங்க, எல்லாம் நம்ம மக்கள் தான். நம்ம மக்கள் தான் அப்துல் சாஹிப் இப்ராஹிம், நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் சரியான போதையில் நிற்பாங்க. சரியான கிங்கிற சாராயங்கள். அங்க ஒரு பள்ளியாசல் நம்ம கல்வி பள்ளி என்ன, அவங்க அப்புறம் போராட்டம் எடுத்தோம். சரியான போதையில் நிற்பான். நம்ம அங்க போற முஸ்லீம் சகோதரர்கள் தான் அங்க குடிக்க போறவங்க. சரியான கிக்கில் இருக்கும்போது என்ன செய்வாங்க, சாராய கிணறுல சில்லி சிக்கன் வைப்பாங்க. 65 நல்ல சவப்பா பொடியை போட்டு பொடிச்சு வச்சிருப்பாங்க. இது எப்படி ஒரு தெரியும் அப்படிமா, என்ன பார்த்தா தெரியாதா, என்ன போய் தின்னா தரோம். நீங்க இதை பார்க்கலாமா, பார்த்தா என்ன பண்ணி பார்க்கணும் கூடாது, சாப்பிடதான் கூடாது. அப்படி சில பேர் கேட்பாங்க. எங்க ஊர்ல கொடி எடுக்க கூடாதுங்கிறிய, சந்தன கூட எடுக்க கூடாதுங்கிறிய, அந்த கொடியை தெருவில் நீங்க பார்க்கலாமா, பண்ணி போனா கூட பார்க்கலாம். கழுத பண்ணி நாய் போகும். பார்த்தா என்னடா, அடே அதுதான் தப்பு. குடிக்கிறது தப்பு, குடிக்கிறத பார்த்தது தப்பு கிடையாது. குடிக்கிறது தப்பு, சாராயம் குடிக்கிறது அது பார்த்தது மாதிரி தப்பு. பார்த்ததான் சொல்ல முடியும் தப்பு. எப்படி சொல்றது, நான் பார்க்கறேன் கொடுக்க தெரியாது. இதெல்லாம் ஒரு கேள்வியாக ஓத்தரிச்சல. நான் போயிட்டு இருக்கேன் தெருவில், கரையநல்லூர்ல. நான் 5-6 குருசு, ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி குருசு இருப்பாங்களே, ஒரு ஊர் கரைக்கு அது குருசுன்னு சொல்லி பழக்கத்தில் இருக்கு. இந்த ஊர்ல குருசு உண்டா? குருசு தந்தரி குருசு எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. ஒரு 1000 பேர் வரிசையா. ஒரு பொம்பளை, சொந்தக்கார பொம்பளை, பாத்தியா எங்க கூட்டத்தை அதே எங்க அப்பா சின்ன உடல வாரி இன்னொரு கூட்டம் வரிசையா நிக்கிறீங்க. இன்னும் பாத்தியா எங்க கூட்டத்தை, இன்னும் என்ன சந்தோஷம். பண்ணிக்கிறீங்கிறத விட சாராயம் குடிக்க விட கேளுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதுல போய் நிக்க பாத்தியா எங்க கூட்டத்தை என்ன அப்படி வார்த்தை பாருங்க, ஒத்தரிச்சல் நினைக்கிற. நம்ம சொல்ல என்ன சொல்றோம், நாங்க என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம கூட்டம் சேர்க்கிறது பேசுறோம் நினைச்சுக்கிட்டான். கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க்கத்தை சொல்கிறோம், அதை நீங்கள் கேட்டு திருந்தினால் உங்களுக்கு நல்லது. நீங்க திருந்தாவிட்டாலும் சொந்தவர்களுக்கு நன்மை உண்டு. அதை விளங்கிருக்க. நீங்க அப்படி நிறைய நினைச்சிட்டு இருக்கான். நீங்க சொல்லி நாங்க கேட்கவா, சொன்னதுனால எனக்கு சில பேருக்கு சில விஷயம் இருக்கான். நான் மூழ்கு ஓடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நஜாப்தே பெறக்கூடாதுன்னு நான் மூழ்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே அப்படி சொல்லணும். நாங்க சாராயம் குடிக்கக்கூடாதுங்கிறோம், பண்டிகை சாப்பிடக்கூடாது. நான் பண்டிகை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன், நஜாப்தே கூடாதுன்னு 2 பேர் எடுத்து கசிக்கிட்டேன். சொல்லு, என்ன ஒரு வாதம் பாரு. எங்க மேல உள்ள கோபத்தை நீங்க ஏன் நாசமா போறீங்க? சொல்றதான கிழமை சொல்ல. சில ஊர்களை போய் பார்த்திருக்கேன். அவ்வளவு கொஞ்சம் செய்வாங்க. நம்ம பேசுற போது டபுளா செய்யறது. நஜாப்தார போயிட கூடாது. இந்த வருஷம் நம்ம பெருசா போல் பார்த்தா ஓதி அவனி ஆய்க்கு போகும்போது வெள்ளரிக்காய் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. பழமொழி சொல்ல பண்ணீங்களா, கபூர் வெள்ளரிக்காய் சாப்பிடாது. உனக்கு சாப்பிட்டோம், நல்ல பெருக்கு பொருள் கூட வச்சுதான் சாப்பிடுவோம். யாரும் வேண்டாம் சொல்றதையா, இது யாருக்கு நல்லதுன்னு பாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள்.
வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குள பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. நான் உனக்கு சொல்லி நீ வந்து திருந்தி ஒரு நன்மை கிடைச்சா எனக்கு என்ன? அது எனக்கு என்ன பெருசா கிடைக்க போகுது? நீ திருந்தாக்கள் எனக்கு நன்மை இருக்கு. நீ திருந்தானா சொர்க்கம், நரகத்தை விட்டு காக்கப்படுற. நான் அதை சொல்ற குர்ஆன்ல உள்ளத சொல்றமா இல்லையான்னு எடுத்து பாரு. நபி வழியில் உள்ளத சொல்றமா இல்லையான்னு எடுத்து பாரு. மத்த அதில் பாரு பேசுறாங்கல்ல, குர்ஆன்ல இருந்து எடுத்துக்காட்டு கேளு. குர்ஆன்ல எங்க எடுத்திருக்குன்னு கேளு, ஹதீஸ்ல எங்க எடுத்திருக்குன்னு கேளு. நீங்க ஓடுகிற எத்தனை வகையான மூட நம்பிக்கை, தகடு, தாயத்து, தெருக்கு தெரு, தெருக்கு தெரு, சில ஊர்களில் விசிறிகள் அடிச்சாச்சு. மோல் போட வேண்டுமா, தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பர் பெரிய போர்டெல்லாம் வச்சுட்டாங்க சில ஊர்கள்ல. இந்த விஷயங்கள் பொய்ய போர்டா இருக்கு, சில மெட்ராஸ்ல இருக்கு போர்டு, அது தெருவில் பெரிய போர்டே இருக்கும். உங்கள் வீடுகளில் மோல் போட வேண்டுமா, தாயத்து கட்ட வேண்டுமா, தகடு கட்ட வேண்டுமா, இன்னும் அந்த பிசினஸ் மாதிரி இலவசம் தான் இல்ல. 4 மோல் வாங்கினா ஒரு பாத்தியா ஃப்ரீ, அது மாதிரி எவனை அடிக்கல. அது இப்ப நம்ம சொன்னப்பட அடிச்சா அடிச்சுவாங்க. இது பிசினஸ் விட கேடு, இது சாதாரண விஷயம். இதை விட நீ வந்து இது என்ன ஒரு பெரிய சிக்கல் சொல்ல சப்போர்ட் சொல்ல ஏன் கோபம் வருது தெரியுமா? ஏன் இதுல வெறுப்பு வருது? நீ ஒரு சாராய கடை வச்சிருந்தா கூட உங்களை கோபம் எங்களுக்கு வராது, அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்? சாராய கடை என்பது பாவம், அவ்வளவுதான். இந்த மோல் போடுவது, தகவலாயத்து கட்டுறது பாவம் மட்டுமல்ல, அந்த பாவத்தை இஸ்லாத்தில் இருப்பதாக காட்டுவது. இதுதான் கோபம் வருது. சாராய கடை போய் இஸ்லாத்தில் இருப்பதாக எவருமே காட்ட மாட்டான். அது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். குடிக்கிற தப்புன்னு தெரியும். நீ மோல் எப்படி காட்டுற? இஸ்லாத்தில் இருப்பது ஒன்று நல்ல விஷயம் போது காட்சி அளிக்கிற காட்டுற. அது 1ஆம் நம்பர் மூட நம்பிக்கை விஷயம். மூட நம்பிக்கை எங்கோட சேர்க்கிற விஷயம், நிறைய பேரோட சேர்க்கிற விஷயம். இது எப்படி நாங்க ஒரு உதாரணம் ஈஸியா உங்களுக்கு வழங்குறோம். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணல, அது தப்பு, தவறு, உண்மைக்கு தப்பா போய் குடிக்கிறத வச்சுக்கோமே. இந்த நாட்டில் வந்து குடிக்க லைசன்ஸ் இல்லாம லைசன்ஸ் குடிக்காம அதில் முட்டாள் வச்சிருக்கா, அதற்கு சமாச்சாரம் என்ன? குடிக்கிற விபச்சாரம் மட்டும் தப்புன்னு வச்சுக்கோ, தவறு இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு. இது தவறுனா நாட்டுக்கு செய்யக்கூடிய தவறு, பாவம், அது தண்டனை கொடுப்பான். இந்திய அரசியல் சட்டத்தை ஒரு தவறு, ஒரு சட்டத்துக்கு மாற்றமா செய்யறது. கள்ள நோட்டு அடிச்சா சாதாரண தவறா பார்க்கும்போது கவர்மெண்ட்
பார்க்க மாட்டான். ஏன்? ஒரு நாட்டை எதிர்நீச்சல் போடக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய துரோகம் அது. ஒரு தவறை செய்வதற்கும் கவர்மெண்டை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சட்டத்தை கையில் எடுப்பதற்கு வித்தியாசம் இருக்குது. கவர்மெண்டை எதிர்த்து நிற்க கவர்மெண்ட் ஒரு பணம் அடிக்குது, அது போல ஒரு பணத்தை உண்டு பண்ணா அது கள்ள நோட்டு. கள்ள நோட்டா என்ன? கவர்மெண்டுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி செய்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைப்பது. அதை விட கேடானது இந்த குஜராத் இஸ்லாத்தில் இருந்தார்கள். குர்ஆனில் இருப்பது ஒரிஜினல், நபி வழியில் இருப்பது ஒரிஜினல். நபி வழியிலும் குர்ஆனில் இல்லாத விஷயம் கள்ளத்தனமானது. அதனால இவங்க அவ்வளவு கோவம் வருது. பொதுவாக எத்தனை தப்பு இருக்குது. எப்படி சொல்றதுன்னா, சாராய குடிக்கிறவங்க செருப்பாலே அடிக்கணும், அதை மாற்ற கிடையாது. எவராவது சாராயம் குடித்து விட்டால் அவரை செருப்பால் அடிப்போம். அது ஒரு சம்பவத்தை சொல்ல வந்தேன் மதுரையில. நல்ல குடிகார ரொம்ப அடிப்பாங்க. சரியான போதையில் இருப்பா. யாரு? நம்ம அப்துல் முஸ்லீம்கள் போதையில் இருப்பாங்க. அது சில்லி சிக்கனை கொடுப்போம். என்ன செய்ய தெரியுமா? சிக்கனை உஷாரால போதையில கூட உஷாரா சிலவர் இருப்பான். சிக்கனா எடுத்துட்டோம். ஆமா என்ன எதுக்கு நான் சொல்றேன்னா, அதாவது பிஸ்மி சொல்லி அறுத்தாத்தான் சாப்பிடணுங்கிறது எப்படி விளங்கி வச்சிருக்கானோ அந்த அளவு கூட சாயம் பயங்கரமான குற்றம் விளங்கி வைக்கிற. அந்த அளவுக்கு உஷாரா இருக்க கூட பன்னிக்கை சாப்பிட மாட்டான். இந்த அளவு குடிகார கூட என்ன செய்ய மாட்டான்? பன்னிக்கை சாப்பிட மாட்டான். அதை விட கேடானதை சகஜமாக நீங்கள் செய்கிறீர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில். அதை விட கேடு என்ன? தகடு தாயத்து கட்டுவது, தகடு எழுதுவது, பால் கிதாப் போட்டு பார்க்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இருக்கா இல்லையா? முஸ்லிம்கள் மத்தியில நல்ல நேரம் கெட்ட நேரம் இதை பார்த்து கொடுக்கிறது யாரு? அஜர்த்து. எங்கேயோ போய் பார்த்து வந்து அவர் சிலவர் சொல்றாங்க, நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கொடுக்காட்டி முஸ்லிம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேற இந்துக்கள் விட்ட புரோகிதத்தை அங்கே போய் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதுக்காக நாங்களே என்ன செய்ய நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கொடுக்கோம். அஜர்த்து மாதிரி விளக்கம் விளக்கம் சொல்றது. அதே ஒரு போவது இருக்கான், பஸ் ஸ்டாண்ட் போய் கண்டவளே விசாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆஹா, முஸ்லீம் மக்கள் அடுத்த தெருவில் விசாரம் பண்றாங்க, நம்மளே ஜமாத்துல ஒரு வீட்டை கட்டி வைப்பாங்க, நம்மளே வச்சு செருப்பாலே அடிக்கணும். என்ன விளக்கம்? அதே வெளியே போய் ஒரு செஞ்சானா தொடர்ந்து போயிடலாமே, தவறுதான் அது. வெளியே தெரிஞ்சிருப்போம், அந்த தவறை இழுத்துக் கொண்டு இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறதாகும். அவன் அங்க போயிடுவான், அதனால அங்க இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தர்கா குருசு நம்ம வச்சாட்டி முஸ்லீம் கோயிலுக்கு சப்பரத்துக்கு போயிடுவோம். சரி, மானசாமி கடையில சாராய குடிச்சு சரி, பள்ளிவாசல் சுபத்தமா சாராய கடை என்ன ஒரு விளக்கம்? இது பேசுறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தில் இருப்பதை காட்டுவது ஒரிஜினல். குர்ஆன்ல இருக்கா நாங்க கேட்கிறோம். அதே குர்ஆனில் இருப்பதை நம்பினால் அது இறை நம்பிக்கை, நபியை இருப்பதை நம்பினால் அது இறை நம்பிக்கை. அந்த இரண்டிலும் இல்லாத ஒன்றை எதுவாக இருந்தாலும் நம்பினால் அது கூட நம்பிக்கை. சுருக்கமா அவ்வளவுதான். நான் ஏற்கனவே பழக்க வழக்கத்தில் நம்பிக்கை விளக்கிட்ட அடுத்த விட்டுங்க. அது சுய பழக்கம், நான் வரல, நான் ஒண்ணு நம்பின அது நம்பிக்கை சம்பந்தப்பட்டதில்லை, ஈமான் சம்பந்தப்பட்டதில்லை. குர்ஆனில் இருக்கும் விஷயத்தை நீங்கள் நம்புகிறீர்கள், அது இறை நம்பிக்கை, ஈமான். நபிகளை இருக்கிறதை நீங்கள் நம்புகிறீர்கள், அது ஈமான். அந்த இரண்டிலும் இல்லை என்றால் அது மூலத்தனமானது, முட்டாள்தனமானது. அது ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படி இருக்கு. அதுல ஒரு என்ன மௌனதும் உண்டு. அதுல இந்த மௌனம் போது நான் பல இடத்துல பேசினாலும் இந்த ஏரியா நான் பேசுறேன், அதனால நான் சொல்லிக்கிறேன். அதையும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மூட நம்பிக்கையில மௌனது, மூட நம்பிக்கை உங்களோட அஜர்த்து மௌனது உச்சகட்டமாக மூட நம்பிக்கை ஆக்க பார்க்கலாம். உங்களோட அஜர்த்து எந்த வீட்டில் மௌனம் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் களவு போவாது. நாங்க மோது கிட்டாவே களவாண்டுறோம், அவரோட களவாண்டி இதான் திறந்த முந்தி. நாங்க மடத்தனம் தவறுகளை சிரிக்கை செய்தமே, எல்லா அட்டுளையும் பண்ணுங்க. நான் பண்ணிருக்கேன், மத்தாவே எப்படி தெரியாது. திருந்திட்டாங்க, திருந்த சந்தோஷப்பட்டு அலமதுல்லா. நீயும் அது மாதிரி வாங்குற. நீ ஒரு காலத்தில் செய்யலையா? செஞ்சோம். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் செய்யத்தான் கொண்டு இருந்தாங்க. என்ன எல்லா சஹாபாக்கள் ஒன்னாவது குடிகாரர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களை குடிகாரர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதே இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால நல்ல வரைஞ்ச இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் சஹாபா மக்கள் குடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இஸ்லாம் வந்தது அவ்வளவு அயோக்கியத்தனத்தை ஒழித்து கட்டினார்கள். அதனால அவங்க சிறப்பு. ஒரு அயோக்கியத்தனத்தில், அநியாயத்தில் அட்டு நானா சொல்றேன்.
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவர்கள் நரகத்தின் ஓரத்தில் கிடந்தார்கள், அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். சஹாபாக்கள் நரகத்தின் ஓரம், அதற்கு விழுந்தால் நரகம் அவ்வளவு பாருங்கள் சொன்னாங்க. அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி சொர்க்கத்தை கொண்டு வந்தான். அவ்வளவு பாருங்க. திருந்தினா நீ ஒரு காலத்தில் செய்யறான்னு சொல்லி தெரியுறாங்க. நீங்க ஒரு காலத்தில் சாப்பிடவில்லையா போது அதை கற்றுக்கலாம் உலகத்து எது சாத்தியமா அதை செய்யலாம் சொல்லுங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சட்டம் போடுறதுன்னா எல்லா சஹாபாக்கள் வட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஹராம் தான். கூடாதுன்னு சொல்லிட்டா நான் வட்டியை கக்கு சாத்தியமாயிடும். நம்ம ஒரு நாள் இந்த பேர் தண்ணியை திருந்த இப்ப வாண்டாங்கிறாங்க. திருந்த கூடாதா? ஒரு திருந்தா சந்தோஷப்படும். ஒரு மணி நேரம் குடிகாரம் திருந்தா என்ன செய்ய? பயங்கரமான குடிகாரம் வேற மாதிரி குடிகாரங்கள திரும்பி ஒழுக்கமா திருந்தாரு அப்படியே. நீ ஒரு காலத்தில் குடிக்கலையா இன்னும் குடி அப்படியே சொல்லுவாங்க. திருந்தது நான் அடுத்த கேட்கிறோம். திருந்து குரான்ல இருக்கான கேட்கிறோம். யாராவது காட்ட முடியுதா? மௌலு மௌலு கிதாபு எந்த வீட்டில் மௌல் போகிறதோ அந்த வீட்டில் களவு போவாது. என்ன ஒரு பேச்சு இது! மூட நம்பிக்கை மட்டுமல்ல, இது குர்ஆனுடைய சட்டத்திற்கு எதிரான சட்டத்தை பேசலாம். அந்த அஜத்து ஒரு அஜத்து சாயாருடைய சுண்ணத்தை உறுதினாங்க. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். பிஜே, சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். சாராய் யார் யார் காலையில் இருந்து அவர்கள் சுபத்துவதற்கு முன்பு அவன் சாராயம் குடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவாங்க. செருப்பட இருக்கீங்களா? என்னடா பள்ளிவாசல் சாராயம் குடிக்க சொல்றான். பள்ளிவாசல் சொன்னது அதோட மோசம் இல்ல. ஏன் திருடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுற சட்டம் அல்லாஹ் குர்ஆன்ல கையை வெட்டுகிறான். களவு போகும்போது மோந்து ஓடுகிறாங்க. யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய சட்டத்தை புறக்கணித்து விட்டு இவன் சட்டம் சொல்றான். இவன் எப்படி முஸ்லீம் ஏற்றுக்கிறது? இவன் எப்படி நல்லவன் சொல்றது? இது எப்படி சுன்னத் ஜமாத்தா இருக்கும்? சுன்னத் ஜமாத் என்றால் சுன்னத்தில் இருக்க வேண்டும். அது சுன்னத்துல காட்டு. இந்த மாதிரி நபிகளில காட்டு. எவ்வளவு மோசமான விளைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோது அது மட்டும் மோது பரக்கத்துன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கிற மோதுல குர்ஆனை விட மோதுவை முக்கியப்படுத்தி குர்ஆனை புறந்தள்ளக்கூடிய அளவிற்கு முஸ்லிம் சமுதாயத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் மாறி வருது. அந்த காலத்தில் நாங்கள் சங்கரமண்டல ஓடும்போது ஒரு வீட்டில் ஏன் மோது வரீங்க குர்ஆன் ஓடுங்க கோவப்பட்டாங்க. குர்ஆன் ஓடவாஜத்து என்ன சொல்றீங்க? குர்ஆன் ஓட சொல்றீங்க வீட்டுல என் ஊர் என்ன இரவு கூட மையத்தோட ஜத்து மையத்தூடுனா குர்ஆன் ஓடுறா அது ஒரு மையத்தூடு. செத்த வைத்த குர்ஆன் உயிரோட இருக்கணும். என்ன மூணுக்கு இந்த ஒண்ணு பத்தாதா? ஒவ்வொரு வீடுகளையும் போய் பாருங்க. குர்ஆன் இருக்க இங்க இப்ப பரவாயில்ல மாறிட்டு வருது. குர்ஆன் இருக்க இங்க மூணுக்கு தான் வச்சிருப்பாங்க. குர்ஆன் ஒரு மூலையில வச்சிருப்பான். மூணுக்கு தான் வச்சிருப்பான். மூணுங்கிறது என்ன? ஒன்னா நம்பர் முட்டா பெயர் லூசு பெயர் பாட்டுதான் மூணு. இது என்ன பக்தியோட நம்புறீங்க? மூணாம்பிக்கை இல்லையா? குர்ஆனை நம்பணும். குர்ஆனை ஒருவன் குர்ஆன் சொல்லை கேட்டால் அவன் வெற்றி பெறுவான். குர்ஆன் சொல்லை கேட்காவிட்டால் அவன் நாசமா போயிடுவான். குர்ஆன் ஓடுனா பரக்கத் உண்டு. குர்ஆன் ஓடுனா அல்லாஹ் அவன் கிடைக்கும். இது இறை நம்பிக்கை, ஈமான். மௌலிக நன்மை கிடைக்கும்னா மூட நம்பிக்கை முட்டாள்தனம். ஏன்? படைத்தவன் சொல்லல. மௌலிக
நபிகள் பெருமானாரும் சொல்லல மௌலித. எவனோ ஒரு லூச ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கான். மடக்கிருக்கிறவன். நான் ஏன் தெரியுமா மடக்கிருக்கேன்னு சொல்றேன்? சாதாரண தவறை செய்வதற்கும் இஸ்லாத்தில் இருப்பவரை காட்டுவதற்கு அவர் செஞ்ச கூத்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. சலாம் ஒண்ணு தூக்கி வச்சுக்கிட்டான். இஸ்லாத்தில் இருக்கிறது சலாம் அலைக்கும்ங்கிறது. அதை தூக்கி வச்சு விட்டான். யா நபி சலாம் அலைக்கும். உங்களுக்கு தெரியாத சலாம் தானே சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டுல சலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பாட்டுல சொல்லி பார்ப்பேன். யா நபி படிச்சு காட்டேன். நான் ஒரு காலத்துல எப்பெல்லாம் சம்பாதிக்கலாம் ஓடுவோம். நல்ல நல்ல பிரியாணி எல்லாம் போட்டு ஒரு ஊட்ட கொடுத்துருக்கு. நுழைஞ்சாலே தெரியும் அந்த வீட்டுடைய கெப்பாசிட்டி என்ன, பவர். நல்ல பிரியாணி பயங்கரமா மணக்குது. அலமாரெல்லாம் புதுசா இருக்கு. நல்ல ட்ரெஸ் இருக்கு. வரிசையா நிறைய வச்சிருப்பாங்க. அப்ப பவரான ஆளு பிரியாணி போட்டு கடைசியில் என்ன செய்வாரு? ஒரு 100 ரூபாய் கைமடக்க தருவாரு. தெரியும். அது தக்க ஒரு காலத்துல யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும். ஊட்டில நல்ல குளிய பிரியாணி கோழியெல்லாம் தரமா ஈஸியா சத்தம் நல்லா போட முடிஞ்சு. நீங்க ஒரு டீயை கூட உதவி போட்டு அது கேட்க தெரியல. அது நேரத்தில் அப்படி இருந்துச்சு. அந்த மோளுக்கு பிரியாணி தான். யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். துள்ளாத மனம் துள்ளும் பாடுது. அந்த மாதிரி ஒரு காலத்துல இதே ட்ரைனிங் இருக்கும். அவ்வளவு ஏமாற்றம் இருக்கும். இன்னைக்கு ஏமாத்துறான். இல்லைன்னா சொல்ல அந்த மோதலே ஏமாத்து தானே. இன்னைக்கு ஏமாத்துறான். நாங்க ஒரு காலத்துல ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு பாட்டு ரசிகை, எம்ஜிஆர் ரசிகர், சிவாஜி ரசிகர் உண்டு. ஒரு பாட்டை எடுத்துக்கணும். என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன பார்வையே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. எடுக்கணும். ஆமீன் தர குருஜி ருஜிரான் வீதி செல்லம். ஆமீன் தர குருஜி ருஜிரான் வீதி செல்லம். மசஜித தம் அண்ட ராஜராமின் முகுலாத்தின் பிதமி அடையின் அடைத்தல் அந்த சாகினோகு சூருஜி. என்ன என்ன வார்த்தைகளோ இருப்பாங்க. அவன் ஜெயலலிதா அரசியல் இருப்பான். அது ஜெயலலிதா ஆக்ட் பண்ண போறாங்க. இதான் எப்படி பார்த்தோம்ல. மூணு ஓடிக்கு சினிமா பார்க்கவே போகணும். இன்னைக்கு இருக்க நிறைய அஜித் பசங்க என் கூட வந்திருக்காங்க. ஏதோ அப்படிலாம் இல்லைன்னா 6 பேர் தான் இருக்கணும். இந்த ஊர்ல 4 பேர் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. போய் சொன்னாலும் இருக்கும். வா இந்த ஊர்ல 4 அஜித் பசங்க 3 வரணும். பாட்டு பிடிச்சவங்க சினிமா பார்த்தா இருக்கான். எங்களுக்கு வெக்கமா கிடையாது. திருநெல்வேலி எவ்வளவு பாட்டு தான் படிப்பாங்க. முடியாது. சோக பாட்டு, உருது பாட்டு தான் வரும். உருது பாட்டு வரும். உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். சினிமா பாட்டு தான், ஹிந்தி பாட்டு. तुम रूठा ना करो मेरी जान नकल जाती है. கரெக்டான வார்த்தைங்க. எனக்கு உருது தெரியாதவர்களே ஹிந்தி. இந்த வார்த்தை கரெக்ட். உருது ஹிந்தி தெரியாத கேட்டுங்க. சினிமா பாட்டு, ஹிந்தி பாட்டு இது. எல்லாம் ஹிந்தி பாட்டுல எப்படி படிக்கணும் சொல்றாங்க. அதெல்லாம் இதெல்லாம் கேள்வி பார்த்துருக்கேன். ஏன் நாவல் என்பாரு ஹிந்தி பாட்டு எல்லா பாட்டும் படிச்சிருக்காரு. நாவல் இருக்காருல்ல. என்ன பாட்டு? தீனோரே நியாயமா மாறலாமா. நல்ல பாட்டு, நல்ல டீம். அர்த்தம் கரெக்ட். தீனோரே நல்ல பாட்டுகளே 10 சமயம் கொடுத்து வீட்டை வாழ முடியுமா? அதை போடுங்க. தீனோரே நியாயமா மாறலாமா தூதர் நபி போதனையை மீறலாமா உள்ளம் சோரலாமா. இது ஹிந்தி பாட்டு தான். आदाहे चंद्रमा राति आदि तेरी मरा गाती नहीं गुलबिया आदि आदाहे चंद्रमा
சௌசால் பேதிலாம் கரெக்டான வார்த்தை. அதாவது அர்த்தம் தெரியாது, அந்த ஹிந்தி பாட்டு நான் ஆரம்ப கேட்கும்போது மனப்பாடம் பண்ணுறது. सौसाल पहले मुझे तुमसे आकिया, मुझे तुमसे आकिया, आज भी है और कल भी रहेगा. आमिन तज़क्कुर जीरान बीदी सलमी, मौलाए सल्ली व सल्लिम दाइमन अबदा अला हबीबिका खैरिल खल्क़ि कुल्लिहिम. மனம் எங்கும் மேடைகள் தமிழ் பாட்டு, சௌசால பாட்டு ஹிந்தி, மௌலாய சொல்லத்துல அரபி, எதுலனாலும் வரும். இந்த என்ன பக்தி வேண்டி கிடக்கு, என்ன பறக்கத்து. ஒரு வீட்டுல படிக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன படிக்கலாம்? பக்தி பரவசத்தோட ஒரு வீட்டுல உட்கார்ந்து வருவேன், போன ஓரம். இப்ப சொல்லும்போது தெரியும், சொல்லாம போன பக்தியா நீங்களும் விளையாடிட்டு. இப்ப பரவாயில்ல விளங்கி அருளாங்க இருக்கு. தமிழே என்ன ஆட்டீங்க? ஒரு 30 வருஷம் தமிழ் பாட்டு நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பக்தி பரவசத்தோட இதெல்லாம் சொல்லவே வைங்க. உங்க வீட்டில் வந்து நாங்க ஓன தலையாட்டுவீங்க. இப்ப நான் ஓடி காட்டுறேன். ஆமின் தரக்குருஜி ராணிம் பக்தியோடு ஓடலாம், சிரிக்கக்கூடாது. ஆமின் தரக்குருஜி ராணிம் பீதி சலமி மாசஜித தம் அண்டரா நிமுகுர திந்தமி அம் அப்பாத்திம் ரிஉமின் தில்காயி காலிமதின். அல்லாஹ் இப்படி வருவார். தில்காயி காலிமதின் أومال البرق في ظلماء من يمي சாரியே ஐயப்போ ஐயப்போ. எப்படி வருது இந்த மோல்தான்? இந்த மூட்டை பறக்கத்தில் இருக்க போறீங்களா? இது முட்டாள்தனமான மூடத்தனமான எள்ளி நகையாடக்கூடிய தெரியலையா? எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயல் தெரியல. இதுக்கு தான் நீங்க அஜத்துமான கூட்டு வந்து பக்தி சாம்பிராணி கொடுப்பது சரி. யோசிச்சு பாருங்க. இது உங்க நல்லதுக்கு மக்கள் உங்களுக்கு சொல்லணும். இதை சொல்றதுனா நீங்க எங்க 1000 ரூபாய் தர போறீங்க? உங்க 1000 ரூபாய் போக வேண்டாம், நாசமா வேண்டாம். யோசிச்சு பாருங்க. பரக்குத்தானா செட்டு 3 நண்பதானா செட்டு போய் முடிச்சா கேட்டா போயிட்டா நகராம சொல்லிப்பாரு புட்டு கொடுக்காம எல்லா அதிகமான கூட 3 ஒரு ஹராம பரிசா சொல்ல முடியும். நம்மளை விட ஹராமடா அது குழந்தை இல்லப்பா. காசுக்கு தான் ஓடுறத ஒத்துக்கிட்டு போங்கடா. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. சரி, காசுக்கு நீ இஸ்லாத்துல இல்ல பாட்டு படிச்சு துட்டுவது தப்பு இல்ல. இஸ்லாத்துல இஸ்லாமிய சாயம் பூசாமல் 2 பாட்டு படிக்கிற ஒரு பாட்டு 10 ரூபாய் கிடையாது, தப்பே கிடையாது. இணை வைத்தல் இல்லாத, அசிங்கம் இல்லாத பாட்டு படிச்சா ஒன்று தப்பே கிடையாது. நானே படித்து தர்றேன் உங்களுக்கு. ஒரு பாட்டு 100 ரூபாய் வைக்கிறா, தப்பு. சிறுக்கு இல்லாத பாட்டா படிக்கிறேன். வட்டி தொழிலாலே கீழே மியூசிக் இல்லாமல் வட்டி தொழிலாலே கிடைக்கின்ற லாபம் ஏழை எளியோர் மீதெழுகின்ற தீபம். அழகான வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி பேசலாமா? நீனோரே நியாயமா மாறலாமா? தூதர் நபி போதனையே அதான் சொல்ல தூதர் போத சொல்ல கேளுங்கடா. நாவல் சொல்லியிருக்காரு, பாட்டுல சொல்லியிருக்காரு. பாட்டுல சொன்னா திரும்பவே மாட்டான். பாட்டுல சொன்னா பக்தியோட ஆற்றுவானே தவிர திருவிழா செய்யறாங்க. தமிழ் பாட்டு படிக்கும்போது சிரிப்பு வருது, அரபில் படிக்கும்போது பேசாம இருப்பீங்க. இருந்தாங்களா மக்கள்? யாரும் படிப்போமே.
யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு. பக்தி பரவசத்தோடு ஓட வைங்க. தலையை ஆட்ட சாம்பிராணி போடுறத விட நீ போட்டியா அப்பா என்ன சாம்பிராணி வீட்டுல கிருமினாதான் சாம்பிராணி முடிஞ்சு. நீ போட்டியா, நீ அதை வெயிட் பண்ணாது, நீ போட்டியா நீ போட்டியா இன்னும் ஒண்ணு போடு. என்ன இல்லை என்ன கேள்வி ஏற்று பாரு. நீ தொழுதியா கேட்கலாம், நீ நோம்பு வச்சியா, இது ஒரு முஸ்லீம் கேட்கணும். நீ போட்டியா என்ன சாப்பிடுங்க யோசிச்சு பாருங்க. இப்படி பக்தியோடு வருவாங்க. ஆனா இந்த சலாமலைக்கு தானே சொல்றோம். யா நபி அப்படி சொல்லிக்கிறாங்க. ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாப்பா வர்றாரு. வாப்பாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், மாமியாரே சலாம் அலைக்கும், மாமனார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிப்பாரு. மருமகனே அலைக்கும் முஸ்ஸலாம். குடும்பத்தோட மீண்டும் ஆசைப்படுங்க. இப்படி ஏன் போல சிரிப்பு வருது? சிரிக்கிறதுக்காக சொல்லல, இவ்வளவு நகைச்சுவை நெய்யாண்டிக்குரிய நான் வருது. குரான் நையாண்டி பண்ண முடியுமா? நபிகளை நையாண்டி பண்ண முடியுமா? இந்த நையாண்டி கூத்த வச்சுக்கிட்டு நீங்க மூட நம்பிக்கையை நம்பி வச்சுக்கிட்டு இது பறக்கத்தை நினைக்கிறீங்க. எப்படி பறக்கட்டும்? சாதாரண ஒரு சின்ன லாஜிக் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு விளையாட விஷயம். இப்போ அவங்களுக்கு தெரியல ஓடுறான். அது அழகான புதுப்பாடு காயப்படுறது ஒரு இடத்துல பேசிட்டு இந்த மாதிரி 3 மணி நேரம் பேச முடிச்சு உட்காந்து அந்த வீட்டுல ஒரு பெரிய அம்மா மூதாட்டி ஒரு 60-70 வயசு இருக்கும். பாப்பா அப்படின்னு சலாம் அலைக்கும் அற்புதமா மோது வருங்க. அண்ணா உங்களுக்கு விடாயத்தை தருங்க மலைக்கு போயிட்டாங்க. கூடாவிட்டா வழிகள். அதே குரானை ஓடாவிட்டால் வழிகேடு, நபி வழி நடக்காவிட்டால் வழிகேடு, மோதினால் வழிகேடு. அதே எத்தனை சினிமா பாட்டு தேவைக்கு போயிடலாம். சினிமா பாட்டு அவன் இஸ்லாமிய சாயம் பூசல. அதே சினிமா பாட்டு இஸ்லாத்துல இருக்கிற சுபஹான மோதுங்கிற மாதிரி சுபஹான அண்ணன் ஏதாவது சொல்றான். உதாரணத்துக்கு படத்தை வச்சுக்குவோம். இஸ்லாமிய சாயத்தை அவன் பூசலிய அதை படிச்சா கூட தப்பு இல்லை. புது பாட்டு எல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மெட்டீரியல் புதுசா ஒரு சாம்பிள் இருப்போமே. مولاي سلم وسلم دائما ابدا على حبيبك حبيبك வெந்நீரை குளிக்க வச்சு மச்சான குளிக்க வச்சு மாறாப்போ நலையத்தான ஆசை வச்ச அத்தனையும் பொய்யாச்சு ராசாயம் அத்தனையும் பொய்யாச்சு ராசா. அவர் நல்ல மச்சான பேசிக்கிட்டு வந்து கல்யாணம் முடிப்பாரு. அப்படின்னா துண்டு போய் துட்டு போட்டு தருவாங்களா? சொந்தக்காரன் துட்டு தரமாட்டான், தரமாட்டான். ஒரே ஓடி போயிட்டாங்க. அவர் ரசிச்சு படுகிறது ஒரு நல்ல ஒரு அடி. அவர் நினைக்கிறது கல்யாணத்துக்கு முந்தி எல்லாருமே அந்த கல்யாணத்த பருவத்துல அந்த மாதிரி நம்ம கல்யாணம் முடிச்சா நம்ம தலையை தோட்டம் வைக்கணும் கல்வியே இருக்கு, நல்ல இருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் அசிங்கமான கல்வி கிடையாது. ஒரு பெண் தன் யாரை கெட்டோமோ அவரை நினைச்சு இவர் தான் கெட்டணும்னு நினைக்கிறான். அதுதான் அவன் சொல்றான். அவ சொல்றான் நீரை குளிக்க வச்சு மச்சான குளிக்க வச்சு மாறாப்போ நிலையத்தான ஆசை வச்சான் போட்டா. அதுல மூலாய செல்லிவ செல்லிந்தாயி மன்ன பதாலா ஹபீபிக ஹபீபிக ஹல்கி குல்லிஹி அப்போ தெரியல. அந்த அடி தீ மட்டும் தெரியும். முழுக்க நாள் வருமே. வெந்நீரை குளிக்க வச்சு மச்சான குளிக்க வச்சு மாறாப்படாது. அதோட எல்லாம் புதுசா நினைக்கிறேன். கல்யாணம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிட்டா 2 வருஷம் பிறகு தோட்டம் சேலம் மாற்றம் சொல்றேன். இவன் தோட்டம் சொல்ற ஒரு பயம் தேவை. அந்த மூலையை ஒரு சாக்கடை சொல்லிட்டு போ. ஆனா இது கல்யாணம் பண்ண நீங்க கல்யாணம் பண்ணி உங்க மனைவியில விரும்பலாம்.
தப்பு இல்ல மார்க்கத்துல. கல்யாணம் முடிச்ச புதுசு கல்யாணம் செய்யலாம மார்க்க ரீதியாக குற்றம் இல்லையே. நீ என்ன எழுதிருக்க? மன்றாவது யா கரீமல் வாலிதைனி ஹவுலுக ஸஃபில் முபாரக் யர்துனா யௌமன் நுஷூர். பாலும் பழமும் கையில் எழுதி. என்னடா பழைய வாக்கு புதுப்பாட்டை தெரிய மாட்டேங்குது. புதுப்பாட்டை இருக்கா? இது என்ன பண்றது புதுப்பாட்டம்? நம்ம 3 வருஷம் முந்தி உள்ள வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப இன்னொரு பாட்டோட வந்து சங்கீதம் சல்லோ பீனா பிடித்தி மாமி ரண்ட கரண்ட கரண்ட நாமி ரண்ட கரண்ட. அப்ப நண்ட கட்சி எது சிறுவர்கள் கோலக்கல் போடு. சல்லோ பீனா பிடித்தி மாமி கொலக்கட்ட கொலக்கட்ட கொண்டா. இது எல்லாமே கிண்டலுக்குரியது. இது மார்க்கத்தில் இல்லை. நீ கொலக்கட்டை பாத்தியா? பராத் இரவு அந்த இரவு அப்படின்னு சொல்லி கொலக்கட்டை சொல்றீங்களா? பேய் விசாசம் சொல்றீங்க. பேய் அனுசரிச்சு யாரோ ஒரு நாள் பேயை பிடிச்சிருங்க. எவ்வளவு இது. இந்த நம்பிக்கை முஸ்லீம் இருக்கலாமா? செத்த பிறகு ஆய்வு வருமாயா? அது எப்படி வரும்? இருந்தாலும் நம்ம சொன்ன ஊரோட பயம் செலவு இருக்கு. நீங்க வந்து தனியா ஒரு ரூம்ல ஒரு 2 பணத்தை கொடுத்துருந்தா இல்ல இருந்தாலும் நடுவில் புத்தகம் பிடிக்கவே மாட்டான். அது எப்படி சாத்தியம்? ஆவி பிடிக்கிறா இருந்தா, ஆவி பேர் வந்து பிசாசு பிடிக்கிறா இருந்தா, இள வயசுல சாவது திடீர்னு மூத்தாவது கொலை செய்யப்பட்டதால பேயா வருது நீ நம்புற. வீரப்ப காட்டுல எவ்வளவு நாளா கிடந்தான். அங்க எத்தனை போலீஸ் டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் சுட்டு போனான். ஒரு நாளா ஒரு டிஎஸ்பி பேய் வரணும். நான் தான் டிஎஸ்பி பேய் எஸ்பி பேய் கூட்டத்து ஓடி இருக்க மாட்டான். ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே இது. எப்படி வரும் நீ நினைக்கிற? ஒரு 3 தாயத்து தகவல் இறக்கியா வழிகட்ட எல்லாத்துக்கும் ஒண்ணு. குரான் எப்படிங்க? நபியை எப்படிங்க? உங்களை யாரும் அசைக்க முடியாதா? எவருக்கும் மல்லல்ல இலக்கணை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். நீங்கள் சரியான வழி நடந்தீர்கள் என்றால் குர்ஆன் சொல்படி நடங்க. நபி வழிப்படி நடங்க. எவரும் எந்த இணையும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஓட்ட இருந்தா அவ்வளவு நம்பிக்கை, மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், தவறான வழிகள். இந்த மூட நம்பிக்கை எங்கூட விட்டுருச்சவங்கள சிறுக்கு என்ற குடும்பத்தில் சிறுக்குனா என்ன? சிறுக்கு என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் பள்ளி அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை அழைக்கிறது. எப்படி? பிள்ளையாரப்பனே அப்படி கூப்பிடுறியா? இயேசுவே அப்படி கூப்பிடுறியா? பிள்ளையார் முஹிதீன் கூப்பிடுற? என்ன வித்தியாசம்? நாங்க கூப்பாடுல என்ன? பிள்ளையாரப்பனே அவர் இந்து தானே, சரி. இயேசு முஸ்லிம் தானே, ஈசா ஏன் கூடாது? அல்லாஹ் கூப்பிட்டு வழங்குறீங்களா? என்ன முஹிதீன்? மாற்று மாற்றாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடவுள். அது கூட முஸ்லிம்களுக்கு தெரியாது. கரெக்டா அல்லாஹ் மட்டும்தான் கூப்பிடணும். இந்த ஊரில் பாபர் முஸ்லிம் கலவரம், அந்த அதை வச்சு பயங்கரமான இளைஞர்கள் நிறைய பேர் அரசு பண்ணாங்களா? ஒரு 60-65 வயசு கலவரம் அப்படி வந்தாரு. ஐயோ படுவாய்ப்பு எல்லாரும் பிடிக்கிறாங்க அப்படி சத்தம் போட்டு வந்தாரா? அவரையும் இங்க உள்ள வட்டாங்க. யாரும் உள்ள அவனை கூப்பிட வந்தான். இந்த ஊர்ல அவர்தான் சொல்றாங்க. அல்லான்னு சொல்லி பேசாம இருப்பாரு. அல்லாஹ் கடவுள் கூப்பிடாத முஸ்லிம் கூப்பிட்டா இப்படி எல்லா வகையிலும் மூட நம்பிக்கை. இது 3 எடுத்துக்கிட்டு 3 சாம்பிள் அர்த்தங்கள் நான் சொல்லிடுறேன். தமிழில் இருப்பதை கூட சிந்திக்காத முஸ்லிம் சரியா சிந்திக்கிற. தமிழ் என்ன இருந்துச்சு? நான் ஒரு பாட்டு படிக்க பாருங்க. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இது கரெக்டான வார்த்தை. அதுக்காக இப்படி வந்து பாட்டு படிச்சிருக்க பக்தி சமயம் கொடுத்துருக்க முடியாதுங்கிறது அது மார்க்கெட்டே கிடையாது. சும்மா ஒரு படிக்கலாம். இப்படி சும்மா சாதாரண எப்படி சினிமா பாட்டு படிக்க படிச்சுட்டு போலாம்.
அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அவன் எனக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேளுங்க, அவன் எனக்கு தருகவன், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அழகான அடிமனே, இது தயாரி கேட்டீங்கல்ல, அருளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் சொல்லிக்கிட்டே அல்லாஹ்வை விட்டுட்டு அவளோட போய் அருளை கேட்கலாம். பொங்கலை கேட்க அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. பீமான்னு கேட்கான். இந்த செய்தி பாத்துமான கேட்பான். செய்தி பாத்துமா இந்த பக்கி சாஹிப்லாம் போட்டோ எடுத்து படிப்பான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அத்தங்கர தாயம்மா அடுப்பு நிறைய தீயம்மா செய்ய சொல்லி பாத்திமா திறந்து என்ன நாட்டமா மாட்டிமா என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியாது. நம்மளுக்கு செய்தி பாத்திரம் மட்டும் வழங்கும். ஆத்தங்கர தாயம்மா அடுப்பு நிறைய தீயம்மா உணவு கொடுத்தவா என்ன அடுப்பு தீயம்மா என்ன அர்த்தம்? எனக்கே பொம்பளை இருக்கிற பேரு செய்தல் மாத்திமா முஸ்லிம் நம்ம தான் போதும். செய்தல் மாத்திமா முஸ்லிம் சாதனை பாஷா. நாங்க மூணு காலத்துல அது என்ன வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ அப்படி ஒரு பாட்டு உண்டு. அதுல மங்கல்யம் அப்படி வரும்ல, இதுக்கு என்னடா பண்றது யோசிப்போம். இந்த மோதல் திடீர்னு பாஜக பத்து சொல்லா சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாங்கல்யம் அப்துல் காது பத்து சொல்லா பத்து சொல்லா செலவாச்சு. குருஜி அது முடிஞ்ச பாட்டு வரும். குருஜி ராணின் விதி சலமி மேஷஜதம் மண்டரா நிம்மு குலத்தின் வாராய போய் வராய எடுத்துக்கிறது. இப்படி எத்தனை ரூட்டுக்கு இது எல்லாமே சினிமா பாட்டை விட கேடு. சினிமா பாட்டுல அற்புதமான கருத்துவ பாட்டுலாம் இருக்கு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இது அழகான கருத்து. எப்ப படிக்கலாம்னா நல்ல கருத்தா இருக்கு படிக்கணும். அதுக்காக ஒரு ஆள் மூத்தா சொல்ல முடியுமா? ஒரு மைத்தா இருக்கு வாங்க மூத்தா போயிட்டாரு. போனால் போய் 30 சொல்லிட்டு ஏன் யதார்த்தம் இல்லை. பாட்டு என்பது சும்மா ரசனை, ரசிப்பதை செயல்படுத்த ரசிக்கலாம். மார்க்கம் சிறுக்கு இல்லாத, தவறான அடிகள் இல்லாத, மோசம் இல்லாத, தப்பு கருத்துக்கள் இல்லாத கவிதைகளை ரசிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. நபிகள் பெருமானார் அனுமதித்திருக்கிறார். நபிகள் பெருமானார் ரசித்தது கூட ஏகத்துவ கவிதைகளை தான் ரசித்தாங்க. அலா குல்லு ஷைஇன் மா ஹல்லாஹு பாத்திலா என்று ஒரு கவிஞர் பாடுகிறார். நபி என்று யூத கவிஞர், முஸ்லிம் உள்ளவர். ஆனால் அவருடைய கருத்து நல்ல கருத்தாக, ஈமான் உள்ள கருத்தாக இருந்தது. என்ன அலாக்குள் செய்யும் மாஹல்லாஹு பாத்திலா, அல்லாஹ்வை தவிர எல்லாம் நாசமா போகும் அர்த்தம். அலாக்குள் செய்யும் அத்தனையும் மாஹல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அத்தனையும் பாத்திலா நாசமாக போகக்கூடியவர்தான், அழிந்து போகக்கூடியவர்தான். இதே ரசூலுல்லாஹ் பிரமாதமான கவிஞர். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், குல்லுபனாலையா பால் எமக்கா வதுரபின் நிற்கிறான். அல்லாஹ்வை தவிர அத்தனையும் அழிந்து போகும்போது மட்டும்தான் நீதி இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. அதான் கவிதை சொல்லுங்க. இது நல்ல கவிதை சொல்லிக்கலாம். அதுக்கு அந்த கவிதை நல்ல கவிதை தொழில் வர முடியுமா? அலாக்குள் செய்யும் மாஹல்லாஹு பாத்திலா கவிதை சொல்லியிருக்காரு. தல்பீத் அல்ஹம்துலில்லாஹ் ஓய்வு என்ன செய்யலாம்? அடுத்து சூரத் ரஹ்மான் ஓதலாம், அல்லாஹ் குல்லாஹ் எந்த சூறான்னு ஓதலாம். அந்த கவிதை படிக்க முடியுமா? மார்க்க முடியாது. நல்ல கருத்து அவ்வளவு. நல்ல கருத்துக்கெல்லாம் மார்க்கமாக முடியாது. நல்ல கருத்து மார்க்கனால என்ன ஆகும்? எவனோ ஒரு அதோட தூரம் ஆயிரும். வேற என்ன? ஒரு நல்ல கருத்துல மார்க்கத்தை உள்ள என்னாச்சு? முகமது நபியை வைக்க வேண்டிய இடத்துல எவனையும் வச்சுட்டேன்னு அர்த்தம். நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக எவன் சொன்னானோ அவன் தள்ளுவிடம் நரகம் கன்ஃபார்ம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது. நரகம் அவனுக்கு நரகம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லது கெட்டதை நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏன்? ஈமான் சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை வாங்கி தர விஷயங்கள். அதை நம்ம முடிவெடுக்க கூடாது. அதை நம்மளா நம்ப கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த நம்பிக்கை ஒரு கேரக்டர் நம்பிக்கை மௌத்து வர நான் சொல்லிக்கிறேன். மன்றா வஜஹக யஸ்அத்
யா கரீமல் வாலிதைனி ஹவுக ஸபில் முபாரக் பிர்துனா யௌமன் நுஷூரி அப்படி படிக்கலாம். இதை நான் ஒரு காலத்துல இதையும் சொல்லிக்கிறேன். 10 ரூபா போடுது, 50 ரூபா போடுது, 100 ரூபா போடுறது உண்டு. 10 ரூபாய்க்கு கையில் முன்ன என்ன ஒரு வேலை கஷ்டப்பட்டவனா என்ன செய்யறது? யார் எங்க நாவல்தர்களை யாசி வர நாவல்தர்களை யாசி எல்லா தரங்களும் யாசி தான் வராங்க. அது காசப்படுத்திருக்கு. நாவல்தர்கால யாசி எப்படி வாங்கன்னா யாசி என்ன சொல்ற என்ன சொல்ற யாசின்னா கால வருது. இப்ப அதை விட பிராடு வந்துருச்சு. அதை விட பிராடு என்ன நாவல்தர்கால போனீங்கன்னு சொன்னா குரான் ஓடுற பிராடு. குரான் லெப்ப அந்த இடம் லெப்ப சொல்லுவாங்க சாயிபு இல்ல சாப்பு. நான் சாப்பு மாதிரி இருப்பான். இவன் வந்து இந்த குரான் வரிசையா உட்காந்துருப்பாங்க 2 சமயத்துல. சாப்பு குரான் எத்தனை குரான் வரணும்? 10 குரான் வரணும். ஒரு குரான் 100 ரூபா, 10 குரான் 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்தவங்க 10 குரான் வரணும்னா 10 முடிச்சு போட்டு வச்சிருப்பான். நிறைய நூற்றுக்கான முடிச்சு போட்டு வச்சிருப்பான். ஒரு முடிச்சு அவுத்துருவான். ஒரு குரான் ஓடி வச்சு என்ன சாப்பு ஓதி உள்ளுக்குள்ள இறக்கி கட்டி வச்சிருக்காங்க. எப்படி ஓடி கட்ட முடியும்? ஒரு விரலை கட்டலாம், கையை கட்டலாம், ஓதி கட்ட முடியுமா? நான் கேட்டேன். இப்ப சாப்பாடு கட்டலாம். சாப்பாடுன்னு சொல்றதே கட்ட முடியும். எப்படி கட்டுறது? கட்டி வச்சாங்க. 10 முடிச்சு அவுத்துருவாங்க. 10 குரான் ஓடியாச்சு. அப்ப நீங்க என்ன சொன்ன 10,000 ரூபாய் ஆகிருங்க. என்ன 10 முடிச்சு ஒவ்வொரு முடிச்சும் 1000 ரூபாய் வச்சிருக்காங்க. அப்படியே பிராப்ளம். இந்த மாதிரி யாசிரும் அனுபவம் எகி கொஞ்சம் முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி 10 ரூபாய் 15 ரூபாய் அப்படிதான் கொடுக்கணும். அங்கே சொல்லாம இப்படியே பிடிச்சு முடிச்சாரு. 10 நிமிஷம் போன அவுட் 10 ரூபாய் 50 ரூபா إن بيتا تساكنه ليس محتاجا إلى السعودي وتلك والنار حجتنا يوم يأتي الناس بالعلم يوم يأتي الناس بالعلم فإلا மார்கழியா பழையில்லாமல் என்ஜாய் பண்ணணும். அதை தெரியாது. 100 ரூபா சூப்பர் ஹை லெவல் பாட்டு. மூலாய சல்லி வசல் மன்னபதா மூலாய சல்லி வசல் லிந்தாயி மன்னபதா அலா ஹபீபிக ஹைபிபிக ஹைர் الخلق كلهم இப்ப நீங்க சிரிக்கிய நாங்க ஓரமாக நடிப்பு பக்தியோடு நிற்போம். உள்ளுக்குள்ள பிராடம் தெரியும். வெளியே ரொம்ப உஷாரா இருக்கும். சிலவர் ரொம்ப 1000 லட்சத்தை வரலாம். எனக்கு நீங்க படிக்க தானையாம் போகணும் பாட்டு மாதிரி தெரியல. அதுக்காக அப்படின்னா அவன் வந்து இயற்கையிலே நாட்டில் அதை ஏமாத்தி பேசலாம். பக்கா பிராடு. இத போய் எப்படி பக்தி நீங்க செய்வீங்க? தமிழ் பாட்டு ஒன்று சொல்லிட்டு நான் ஓடுத்து வந்துடுறேன். இறைவனிடம் கையெழுங்கள் அழகான பாட்டு. அல்லாஹ்வின் பெயர்களை நம்புகிறவர்கள் மௌத்தையை நீ மறந்து வாழலாமா? இதெல்லாம் ஓகே. மியூசிக் இல்லாம பச தப்பில்ல. நம்மளை விரட்ட மருந்தொன்று இருக்கிறது. நாகூர்தற்காக என்ன தலையாட்டிகள் இருக்கலாம் ஒரு காலத்துல. நம்மளை விரட்ட மருந்தொன்று இருக்கிறது. மௌத்தையை நீ மறந்து வாழலாகுமா? மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாக இருந்ததில்லை. மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை. பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாக இருந்ததில்லை. புகழோடு வாழ்ந்ததில்லை. பூமான்கள் நிலைத்ததில்லை. நபிமார்கள் எல்லாம் மரணம். ஓகே, கரெக்டான அழகான வார்த்தை. எல்லா நபிமாரும் மூத்து ரசூல்லா உட்பட குள்ளும் அல்லாஹ் மூத்தும் தானே. இன்னைக்கு மையத்தும் நபியை நீர் மரணிக்கக்கூடியவர்கள் தானே. வைணவ மையத்தின் அத்தனை பேருக்கும் எல்லா பேரும் மூத்தும் தானே. இது அழகா படிச்சதுல அதோட வாய் ஒழிச்சு மாட்டாங்க. மூத்தையே நமனை விரட்ட மருந்தொன்று விற்கிறது. நாகூர்தர் காவிலே யமன விரட்டுறதுக்கு மருந்து நாகூர்தர். இந்த பிணி கொண்டு இந்த பிணிக்கில்லை என்று சொல்லலாம் மருந்து. அது எந்த நோய்க்கு வயிற்றாடி தலைவலி எய்ட்ஸ் என்ன நோய் இருந்தாலும் இருக்கு. அது இந்நேரம் நிற்கும் இந்நேரம் நிற்காது சொல்லப்படா மருந்து. இந்த ஆஸ்பத்திரி 24 மணி நேரம் சிகிச்சை முடிவு பண்ணுவாங்க. 24 hours
இதுக்கும் தலையாட்டுங்கள. இன்னொரு பாட்டை பாருங்க. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்த சாதாரண வார்த்தை. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாட்டை பாருங்க. அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லலும் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை நமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதுமையா. எந்த ஐயா நீ எங்கே 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 ஷாகுல் மீரானே, ஷாகுல் மீரான் போய் கேட்கிற மழைய அபூஜையோட கேள்ல, அபூஜைக்கு மழை பெய்ய செய்யறது அல்லான்னு சொன்னான். அதற்கு முன்னால் பேசுறாரு. வரையில் சாழ்த்தம் மன்னசமாய் மான், வானங்களிலிருந்து மழையை கீழே இறக்கி தருபவன் யார் என்று இவற்றை விசாரித்துப்பார். அல்லாஹ் இதுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பூமியை படுத்துகிறாரு, வானத்தை படுத்துகிறாரு, இத்தனை கையில் வச்சிருக்கிறாரு. மலக்கூத்து சமாவாத்து வல்லல், அத்தனையுடைய கண்ட்ரோல் யார் கையில் கேளு? அல்லாஹ் தான். அப்புறம் என்ன முஹீதி இதுக்கெல்லாம் மேலங்களான யாக்குத்துப அஹ்ல ஸமா அப்படி விரிச்சோம். ஏன் விரிச்சு அப்படிக்கிறோம் செஞ்சோம். யாக்குத்துப அஹ்ல ஸமா வல்லர்ல கௌதஹுமா. என்ன சொல்ல தெரியுமா? வானத்தில் உடையவர்களுக்கெல்லாம் குத்துபே, அச்சாணியே, தலைவரே. என்னடா இது? வானத்தில் உள்ளவங்க தலைவரே யாரா? மனக்கருக்கெல்லாம் தலைவர். அல்லாஹ் வானத்தில் இருக்கான்னு சொல்றாங்க. ஐநம்லான் அல்லாஹ் சொல்ல கேட்கும். அல்லாஹ் எங்கே கிசமா வானத்தில் எல்லா இடத்துல கண்ட்ரோல் அவன் இருக்கிற வானத்தில் அரசு இருக்கான்னு நீங்க கூடாது எல்லாம் சொல்றான். வானத்தில் இருக்கவங்க தலைவரே யாரா? அது யாரு? முஹீதீன். யார் அந்த முஹீதீன்? அதுல இஸ்லாத்துல ஏதாவது குர்ஆன்லயோ நபியோட உண்மையாவது முஹீதீனை பற்றி பர்டிகுலரா வருதா? குறிப்பாக என்ன வருதா? இது மாதிரி ஒரு ஆளா அவர் வாழ்ந்திருப்பாங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி ஏதாவது விசாரிக்கணும் அல்லா சொல்றான். அதே காட்டி தரேன். ஏன் குர்ஆன்ல மறுமையில் முஹீதீனை பற்றி கேள்வி கேட்கப்படும். நபிமார்கள் கேட்பாங்க. நபிமார்கள் நம்புறியா? விசாரிச்சியா? அவங்க சொல்ல கேட்டீங்களா? முஹீதீனை பற்றி என்ன வருதா? ஷாரூக் கேள்வி உண்டா? ஏரோட இப்ராஹிம் ஷா கேள்வி உண்டா? சையத் அலி ஃபாத்திமா பீமா? நோ கொஸ்டின். அந்த கேள்வியை மறுமையில கிடையாது. காட்டுன்னு சொல்லுங்க. அது கேள்வி எங்கேயா ஒரு இடத்துல காட்டுங்க. என்ன பத்தி முஹீதீன் அல்லாஹ் கேட்பானா? முஹீதீன் அப்துல் யாரு கேட்பானா? கேட்க மாட்டான். அவரை பத்தி என்ன கேட்க மாட்டான். ஆனா நம்ம எல்லாம் பத்தி முகமது கேட்பான். முகமது நபியை பத்தி நம்மள்ட்ட கேட்பான். பலன் அலன்னல் நபியில முர்சிலைஹிம் அலன்னல் முர்சலீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்கள் எங்கே அனுப்பப்பட்டார்களோ, யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களிடத்தில் விசாரிப்போம். நபி சொல்லை கேட்டாயா? உங்களுக்கு தான் முகமது நபி வந்தாரு, உங்களுக்கு தான் அனுப்பப்பட்டாரு, அவர் சொல்ல கேட்டீரா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்பான். எல்லா மனிதர்களையும் கேட்பான். பிறகு நபிமார்களை பார்த்து நீங்க ஒழுங்காக சொன்னீங்களா? இந்த ஊருக்கு நான் ஒண்ணு அனுப்புறேன், கரெக்டா சொன்னீங்க? அந்த ஊர் மக்களுக்கு கரெக்டா பேசுறீங்க? ரசூலுல்லாஹ்ட்ட நம்மளை பத்தி விசாரிப்பான், நம்மள்ட்ட ரசூலா பத்தி விசாரிப்பான். முஹீதீன் நம்மளோட சேர்ப்பான். அது முஹீதீன் எல்லாம் நம்மளோட மொத்தமா இருப்பாங்க. அந்த நரகத்தின் பயங்கரத்தை பத்தி முஸ்லீம்களுக்கு தெரியும். அதான் உண்மை. நரகத்தோட எஃபெக்ட் சொல்லுறது தெரியுமா? ஒன்றும் தெரியுமா? يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته واخيه وفصيلته الذي تؤويه ومن في الليل جميعا ثم يؤتيه كلا انها لظى نزاعة للشوى تدعو من ادبر وتولى. அந்த வசனமே பயங்கரமா இருக்கும். குல்லமா நல்ஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியذوقوا العذاب. அந்த வசனம் தெரிஞ்சு பாருங்க, அது பயங்கரமா இருக்கும். மூணுல போய் எத்தனை பொய்ய சொல்ல தெரியுமா? பால் முகம்மதே, உங்கள் முகத்தை ஒருவன் பார்த்து விட்டால் அவன் சீதை ஆகிவிடாம ஒரு பொய்ய விடலாம். நீங்க நல்லது நினைக்கல. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தா சீதை ஆகிட முடியுமா? ஒரு சிம்பிள் லாஜிக் அது. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தா சீதை ஆக முடியுமா? ரசூலுல்லாஹ் பின்பற்றினா சீதை ஆகலாம். ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தா சீதை ஆனா என்ன ஆகும்? அபூஜஹல் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தானே இல்லையா? ஒன்னா நம்பர் மூதேவி வந்தானே, யோசிச்சு பாருங்க. அபூஜஹல் மூதேவி, அபூலஹப் மூதேவி, தப்பத் யதா அபீ லஹபின். அபூலஹப் நாசமாகட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தான், நாசமா போயிட்டான். முகத்தை பார்த்து என்ன செய்ய? சொல்ல கேட்கணும். இல்லாத பொய்களையும் இணை வைக்கிறான். கடுமையான பாவ வார்த்தைகள் இருக்கு. முஹீதீன் கூப்பிடுறான், அல்லாஹ்வுக்கே தலைவர் இருக்கிறான். இந்த பொட்டம்போல எழுதி போடுறாங்க. மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை சுற்றி வருகிறார்கள், காபத்துல்லாவை என்னை சுற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் முஹீதீன் வச்சிருக்கான். அவரை சுற்றுவாங்க. எவ்வளவு கொடுமையான வார்த்தை வருங்க.
பிரேக் பார்த்து அடிக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கொடுமையான வார்த்தை. ஒரு காரணம் பதில் நினைக்கூடாது. எங்களை காபத்துல இவரை சுத்துனா மக்கள் அல்லாஹ் தோழம் அல்லா எது தோழம் சொல்லுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவ்வளவு கடுமையான அந்த பாவத்தோட எஃபெக்ட் தெரியல. அல்லாஹ் கூட சொல்றான், எவன்கள் முஸ்லீம் பாவிகள் குற்றவாளிகள் மறுமையில் இந்த மாதிரி முஹிஜினை கூப்பிட்டானே, சாலனை கூப்பிட்டானே, நபி வழி நடந்த கஷ்டம் இல்ல. யோம யாவும் வாலிமலா எதைய கூலி ஆயத்தனை இத்தகத்து மார்வசூலி சபீலா ஐயோ என்று தன் விரலையே தான் கழிப்பான். அது கொடுமைதானே. தன்னைத்தானே கடித்துக் கொள்வது. கடித்துக் கொண்டு நபி வழி நடக்கவில்லை என்று கூப்பாடு போடுவானாமா. நபி வழி நபி சொல்ல கேட்கவில்லை, எனக்கு நபிக்கு மத்தியில் ஒரு துறவை எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விட்டேன் எதிரே காட்ட முகித்தின் சொல்ல கேட்கல, அவளியாட்ட சொல்ல காட்டு. நபி வழி நடக்கிறேன்னு நீ அழுவ. ஆனால் அந்த நரகத்தின் கொடூரத்தை பார்த்து விட்டு சொல்லுவான், எவத்தில் முஸ்லீம்களும் எஸ்தீவின் ஆதாபி யோமையின் பணிகி. அந்த நரகத்தின் பயங்கரத்தை பார்த்தவன் இந்த குற்றவாளிகள் யார் முகித்தினை கூப்பிட்டார்களோ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மறந்து விட்டு அவுலியாக்களை யார் அழைத்தார்களோ இந்த பாவிகள். யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப இருந்தா திரும்புங்க, அதெல்லாம் மறந்துட்டு அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்படிப்பட்ட நாயகன் ஒவ்வொரு பாவங்களும் இன்றைக்கு திரும்பி அல்லாஹ்விடத்தை சரணாகதி அடைந்தா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடியார்களான அவுலியாக்களை நீங்க கூப்பிட்டீங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தின் கொடூரத்தை பார்த்துவிட்டு எப்படி சொல்லுவாங்க மனுஷன், இந்த பாவி யாரெல்லாம் என்ன நரகத்துல போட்டுறாங்க, வேற என்ன செய்யணும்? என் பிள்ளைய போடு, என் பொண்டாட்டியை போடு, என் அப்பா போடும், போடுமா. அப்ப முகிஞ்சில அவரையும் போடும், முகிஞ்சி சாதனை எல்லாத்தையும் போடும். உன் பிள்ளாரி தண்ணி நானா சொல்லல, உன் பிள்ளாரி தண்ணி உலக மக்கள் அத்தனை பேர்களையும் போடல என்ன விட்டு அப்படின்னு முகிஞ்சிருங்க. நீ யார முகிஞ்சி பேச அவரை தூக்கி போடணும்னு சொல்லுவ. நரகத்துல சாரி பாஷா சொல்லுவ. கல்லா நவன் கிடையவே கிடையாது. நீ சொன்ன மாதிரி போட முடியாது. நீ செஞ்ச பார்த்து உடனே போடுறேன். முகிந்து நல்லவராக அவரே இடத்துக்கு போடணும். அல்ல அவரு கிடையாது, அவரே நீ போடணும். இதுதான் அல்லாவுடைய ஸ்டைல் தான். நிர்வாகத்தவா அவனுடைய தோலை கருத்து கரட்டி எடுத்துவிடும். குள்ளமா நல்ல ஜூதும் முதலாகும் ஜூதம் கைதாடியும் கொள்ளலாம். தோள்கள் எல்லாம் கரித்து வீழ்ந்த பிறகு புதுத்தோள்கள் மாற்றப்படுங்கிறாங்க. புதுசா ஃப்ரெஷ். நான் இன்னொரு தீகாவலாக வாழ முடியாது, சாக முடியாது. சற்று தொடங்க பரவாயில்லைங்க. இந்த உலகத்துல மோதா விட பிரச்சனை இருந்தது. அங்க அப்படி இல்லையே, சாகவே வராத, வாழவும் முடியாது. தொடங்கினா தீ கரிக்கும், தோல் கசுங்கும், கொசுங்கும், ஒன்று திருப்பி புதுத்தோலாம். நினைச்சு பாருங்க அந்த வேதனை, அந்த பயங்கரத்தை. இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள் துண்டு உண்டா கூறு கூட போட்டாலும் சரி, படைத்த ரப்பல் ஆலமீனை தவிர யாரிடமும் கையெழுந்த மாட்டீர்கள். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையை தந்த அல்லாஹ் மூல நம்பிக்கை நம்மளை நீங்க செய்வானாக ரப்பல் ஆலமீன் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்